ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் எமர்ஜி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்? Minecraft Pocket Edition Part 14. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்? பிளேஸை அடிக்க போகிறோம். அந்த யார் இந்த பறந்துக்கிட்டு இருப்பான் அவ்வளோதான். இது ஏன் இவ்வளோ நாள் வீடியோ போடலான்னு கொஞ்சம் கேட்டுறாங்க. செமஸ்டர் வருது, அதனால் சில நாள் ரெண்டு நாள் கழிச்சு போடுவேன், இல்லை ஒரு நாள் போடுவேன். ஷார்ட்ஸில் லேட்டாக தான் ஆகும், அதனால் கொஞ்சம் கோச்சிக்காதீங்க. அதுபோல் நம்ம SMP சொன்னாப்பில் க்ரியேட் பண்ணிடுறோம். நம்ம இஷ்டம் இருக்கவும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நான் லிங்க்கு தான் இன்ஸ்டாகிராமில் வந்து கான்டாக்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு லிங்க்கை தரேன், ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம முதல்ல நெதர் போர்ட்டல் போகணும். அங்கே போய் அந்த மெயினான இந்த பிளேஸ்னு ஒன்று அடிக்க போகிறோம். அது ரொம்ப பயங்கரமானவன் நானும் கேள்விப்பட்டிருக்கேன். எப்படி என்னன்னு பார்ப்போம். நானும் என்னதான் நானும் ஒன்று பார்க்க போகிறேன். அந்த டம்மி பீஸா இல்லை அது பெரிய இதான்னு பார்ப்போம். பார்க்க எப்படி இருப்பான்னு. எங்கே உள்ளே போக வேண்டியதான், போர்ட்டலுக்குள்ளே குதிச்சு அங்கிட்டு போகணும். நான் ஆல்ரெடி கோஆர்டினேட்ஸ்லாம் நோட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம சப்ஸ்கிரைபர் சொல்லி இந்த வெப்சைட்லாம் யூஸ் பண்ணி கோஆர்டினேட்ஸ்லாம் நோட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம இப்போ இங்கே 15 நிற்கிது, 15, 76, 35 இருக்கா. இது வந்து 695, இன்னொன்று என்னமோ 48, 1293. அதில் இருந்தால் நம்ம ஃபோட்டோஸை பார்க்கலாம். சரிங்க, நான் அங்கே போகணும். ஆனால் இங்கிட்டு லாவாவாக இருக்குது. சேஃப்டிக்கு கொண்டு வந்த டெட் பிளாக் தான் யூஸ் பண்ணணும். உள்ள காபிள் ஸ்டோனு ஏரோஸ் எல்லாத்தையும் தூக்கி சொருகி வச்சுருக்கேன். இன்வென்ட்ரியில் பார்த்து யூஸ் பண்ணிக்குவோம். என்ன ஆகுது கடுப்பாகுது பார்க்க இருந்தா எல்லாம் இப்படி வெறுப்பேற்றுது. இப்படி லாவாவாக இருந்தா நம்ம பேஸ்டின் லூட் அடித்தப்பவே ஊறப்பட்ட ஃபயர் ரெசிஸ்டன்ட் கிடச்சிது. ஆனால் நான் எடுத்து யூஸ் பண்ணாமல் விட்டுவிட்டேன். நான் இதுக்கடுத்து இவங்க தான் இந்த எருமை மாடு தான் அங்கே யாரையோ பார்த்து கை நீட்டிக்கிட்டு இருக்கான். ஆமாம், லூஸ் பக்கி. இவன் என்ன தான் பண்ணுறது? என்ன முறைக்கிற பிச்சு பிடிவன் பார்த்துக்கோ. நான் அங்கிட்டு போயிடுறேன். ஆமாம், ரொம்ப கடுப்பேற்றுறாங்க. இவன் கை வச்சோன்னா ஊரே வந்துடும். இவங்ககிட்ட தப்பிக்க முடியாது. ஆமாம், கடுப்பாயிரும். இப்போ விறுவிறுன்னு நம்ம போய் நம்ம எஸ்கேப் ஆக வேண்டியதை. ஆனால் எஸ்கேப் ஆகணுமே. அந்த இப்படியே போவோம். கைஸ், போய் லைக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் ஸ்டார்டிங்கிலே கேட்க மாட்டேன். இருங்க கைஸ், நான் அங்கே போய்ட்டு அந்த கீழே போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். கைஸ், இங்கே வந்தேன். இது என்னன்னு தெரியல, கையை அடிச்சுக்கிட்டு இருக்குங்க. இதை நம்ம குட்டியாக குதிக்குதுங்க. ஐயோ தள்ளி விட்டுருச்சுங்க. இருங்க கைஸ், இதை முடிச்சுட்டு மொத்தமாக மேலே ஏறிட்டே நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். போட்டு கையை அடிக்குதுங்க. ஆமாம் கைஸ், நான் சேஃப்டியாக வந்து நின்றுட்டேன். இந்த இவனே தான். இருங்க ஒரு நிமிஷம். இங்கே ஆளை பார்த்தா டம்மியாக இருக்கான் பையன். என்ன நல்லா அடிப்பானோ? ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. என்ன பண்ணுவான்னு தெரியல. இவனை தாங்க அடிக்கணுமே. ஆனால் இவனை அடிச்சு இப்போ எனக்கு இப்போ இந்த வீடியோ முடிக்கிறதுக்குள்ள ஒரு 10 ராடாவது எடுத்து ஆகணும். ஐயோ வரானே. டேரி என்னடா? அடி சாவு. நான் சேஃப்டி அதுக்காக எனக்குள்ளே இப்படி கட்டி வச்சுருக்கேன். இது பின்பக்கம் இதே மாதிரி தான் இருக்குது. ஆமாம், எங்கே என்ன எவனோ பின்னாடி இந்த அடிக்கிறாப்புல இருக்கு. இந்த எருமை மாடு ஐய ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. இவன் வேற இடையில நெருப்ப கக்கிந்தா. இங்கே நெருப்பாக இருக்குப்பா. அதில் இவனை கொல்லணும். ஏய் சாவு, செத்துப்போ. ஆமாம், ஐயோ அடிக்கிறான். டேய், உனக்கு ஒரு பொழப்பில்லையா? செத்துப்போ. ஆமாம். ஐயோ, அங்கிட்டு ஒன்று வேறு இருக்குது. அவன் பார்த்துட்டாயே நினைக்கிறேன். ஏன்னா இந்த நெருப்பு கலரில் வருது. வந்துட்டானே. நான் இங்கிட்டு இல்லை. ஐயோ நீ அடிக்க வரேன். தம்பி சாவு. அவ்வளோதான், முடிஞ்சு. வேறு யார் இருக்கா? அங்கே ஒருத்தர் இருக்கான். தம்பி, நான் இங்கிட்ட பத்திரமா இருக்கேன், அடிக்காதீங்க, நான் பாவம். ஐயோ அப்பா, அடி ராடு. அப்பா, ஐயோ நெருப்பு. ஐயோ போச்சு. ஐயோ அடிக்கிறானே. ஐயோ 2 பேர். வந்துட்டானே. ஐயோ தள்ளி விட்டாங்க. இப்படியே சைலண்ட்டாக இந்த எட்ஜில் அப்படியே உட்காந்துருவோம். ஆமாம், யாரையும் காணோம். நல்ல வேலை, சாப்பாடு சாப்பிடுவோம். HP ஏற்ற. ஐயோ வாரானே. சார் நான் இங்கே இல்லை. நல்ல வேலை, சைலண்ட்டாயாச்சு. ஐயோ வரான் சார், நான் இங்கே இல்லை சார். எப்படி பார்க்குறாரு? ஐயோ
என்ன இப்படி பார்த்துட்டு போயிட்டான். ஒரே இல்லைன்னு சொல்லி நம்பிட்டானோ. ஐயப்பா. சரி மேலே போய் பார்ப்போம். இங்கே மேலே இப்படி வாக்கில் ஏறுவோம். இந்த இங்கே ஒன்று, அடுத்து வேறு அந்த இங்கே ஒன்று நிற்கிது பாரு. ஏய் இங்கே 2 3 நிற்கிதுங்க. இங்கே அப்படியே சைஸாக அடிச்சிருவோம். இன்னொரு பிளாக்கை போட்டு மேலே ஏறி. சித்தப்பு நீங்க எப்போ வந்தீங்க? என்ன நீ பார்க்கவே இல்லையா? இல்லையா சித்தப்பு? நீங்கள் என்னடா புதுசாக இருக்கீங்க? டேய் ஐயோ 2 அடிக்குது. அப்பா இது மேலே கையை வச்சிருக்கோம். இது ஒன்று வந்துடும். சாவு அவ்வளோதான். அப்பா தொல்லை ஊஞ்சுது. ஐயா அங்கே ஒன்று 2 லாங்கில். ஐயோ ஐயோ இந்த ஸ்கெலிட்டன் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. ஆல்ரெடி இந்த நெருப்பு குழம்புக்காரங்கிட்ட தப்பிக்கிறதே பெரும்பாடா இருக்குது. இல்லை இந்த எருமை மாடா ஐயே வந்துருச்சு. ஆமாம் இந்த ஸ்கெலிட்டனு டே இதுங்க வேறு வரிசையாக வருதுங்களே. டே நான் எதுவும் பண்ணலடா, என்னை விட்டுருங்கடா. ஐயோ விரட்டுறாயிலே. நான் பாவண்டா. திரும்ப அடிக்கிறீங்க. சார் ஏன் சார் என் தலைக்கு மேலே இருக்கீங்க? கொஞ்சம் கீழே வாங்க. திடீர்னு அப்போ ஐயோ வரிசையாக வரானே. சாவு. அப்பா நீ சாவு. ஒரு 10 ராடு தான். 10 ராடு இல்லை 11 ராடு. ஐயோ சாவடிச்சிருச்சு. இருங்க திரும்பி அங்கே போகிறேன். இதை திரும்பி ஸ்கிப் பண்ணி காமிச்சிக்கிட்டு இருக்கேன். இங்கே ஊறப்பட்ட பேர் வராங்க. இங்கே ரீஸ்பான் மைண்ட் செட் பண்ணுறமா இல்லையா? இங்கே பெட்டு வச்சுன்னா வெடிக்கும். நான் அது கேள்விப்பட்டு பார்த்துருக்கேன் நிறைய தடக்கா. வேறு இங்கே எப்படி ரீஸ்பான் பாயிண்ட் செட் பண்ணுறது? இங்கே எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை. எது ஒன்று பக்கத்தில் ஐயோ இதை வேறு அடிக்கணும். ஏய் சாவு. ஆமாம் செத்துப்போ. வேறு அங்கே ஒன்று லாங்கில் வருது. இங்கே ஏதாவது இருக்கா? இல்லை. வேறு ஐயோ நெருப்பு. ஐயோ தண்ணியும் கிடையாது. ஷோ சைலண்ட்டாக உட்காந்துக்கும். டே ஸ்கெலிட்டனு அவங்க அடிக்கிற 10 குறைச்சி நீ வேறு வந்துக்கிட்டு இருக்கா. ஆமாம் அங்கே என்னமோ இந்த கருப்பாக ஒன்று நிற்கிது. அது என்னன்னே தெரியலை. இது என்ன ஏது எதுவும் தெரியலை. இருங்க இதை அடித்து பார்ப்போம். வருது. கரெக்டாக அடிப்பேன். என்னடா கையை தூக்கிக்கிட்டு வர? என்னடா நீ கையை தூக்குறானா? பெரிய ஆளா? பார்க்க ஏதோ பெரிய ஆள் வேறு இருந்தோம். அடிச்சு போட்டாச்சு போ. இன்னொன்று ஒரு மாதிரி இருக்காங்க. ஒரு ரகத்தில் அங்கே ஒன்று இருக்குது. அதை அடிப்போம் குறி வச்சு. போடு அடி. ஒரு அடி விழுந்துருச்சு. இன்னொரு அடி. இன்னொன்று ஐயோ மிஸ் ஆயிடுச்சு. இங்கே ஒன்று வருது. இது குறி வைப்போம். கரெக்டாக அடி. இன்னொன்று ஐயோ இது ஒன்று வாங்கிருச்சு. செத்துச்சு. ராடு இருக்குது. அது அப்புறம் எடுத்துக்கோ. இந்த ஸ்கெலிட்டனுங்க இருக்குது. இந்த ஸ்கெலிட்டனுங்களை குறி வச்சு அடி. தூக்கு. என்ன எனக்கு எமிக்கிறியாவா? செத்துப்போ. வேற இங்கெல்லாம் குறி வைக்கணுமா? பார்த்துக்கலாம். இது அந்த கருப்பு கலர் மண்டை இவனை அடித்து சாவடிப்பான். இவன் செத்துட்டான். அவ்வளோதான். வேறு அங்கே ஒன்று நிற்கிது. அதையும் அடிப்போம். எத்தனை பேர் இருக்காங்க? இந்த நடக்கும்போதே நீங்கள் கொஞ்சம் நேரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன இது சொல்லிக்கிட்டு இருக்கப்போ? டே நீ எப்படா பின்னாடி எந்திரிச்சிக்கிட்டு இருக்க? அட எரும மாடு பச்சி. ஐயோ நீ எப்படா? டே கத்த. இவங்களுக்குள்ளே சண்டை. அடிச்சுக்கோங்கடா. செத்துப்போம். இப்போ நீ அவனை அடிச்சுக்கிறேன். செத்துப்போம். அப்படியே விறுவிறுன்னு நாடு எடுத்துரும். அப்படியே விட்டுரும். ஐயோ பயமாக இருக்கே. இவன் வேறு வரதை பார்த்தா வராது. அப்படி வரான். அப்படியே விறுவிறுன்னு ராடு எடுத்துரும். ராடு எடுத்து வச்சுட்டுக்கு விறுவிறுன்னு கீழே குச்சிடணும். அப்படியே எடுத்து இவ்வளோத்த ஞாபகம் வச்சேன். மண்டை மேலே கொண்டைய மறந்தேனுங்க மாதிரி கீழே விழுந்த ஃபால் டேமேஜ் எடுக்கணுங்க. மறந்துட்டேன். திரும்பி முதலேருந்து இங்கே பாருங்க ஒரு ஊரே இருக்குது. ஐயோ ஊரே வருது. அடிச்சிடாங்க எல்லாம் கோவமாயிட்டாங்க.
அந்த கோவமான அந்த நெருப்பு வரும்ல கைஸ், இருந்தால் எல்லாமே பண்ணி பார்த்துட்டாங்க. ஐயோ வந்துடாங்கடா, டே வேணாண்டா வேணாண்டா. அப்படியே நான் விறுவிறுன்னு அங்கிட்டு போ ஒருத்தனா அடி. ஐயோ வேறு வழியில் இங்கிட்டு போய் டக்குன்னு ஒரு பிளாக்கை போட்டு உட்காந்துட வேண்டியதுதான். வேறு வழியில் உட்காந்துரு. அப்புறம் வேற அவ்வளோதான். அப்படி டேய் உனக்கு ஒரு பொழப்பில்லையாடா? ஐயோ இவனை தள்ளி விட்டாச்சு. சார் நான் ஒன்றும் இல்லை சார், என்கிட்ட வராதிங்க. ஐயோ வரானே ஐயா அடிக்கிறான். அதில் வேலை சைட்லேருந்து இப்படியே அடிக்க வேண்டியதான். இங்கே லேக் ஆகுது, அதுவும் இல்லாமல் என்னென்னமோ ஆகுது. ஸோ அடிச்சிட்டானா முடிஞ்சு. இருங்க கைஸ், திரும்பி அங்கே போய்க்கிறேன். கடுப்பாகுது, வெறுப்பாகுது கைஸ் இருக்கிற இதுக்கு. ஆமாம் கைஸ், இங்கே எனக்குள்ளே வர்றப்பே நான் 2 இது கிடச்சிச்சு, அதே எடுத்து வச்சுட்டேன். இந்த பிளேஸ் இது இன்னும் ஒரு கொஞ்சோண்டு மட்டும் எடுத்துக்கோ, ஒரு 12 இல்லை 11 எடுத்துக்கோ. அந்த கருப்பு மண்டையாக இருக்கான் பாருங்க, அந்த கருப்பு மண்டை அவனை அப்புறம் பார்த்துக்கலாம். இவனை குறிவை போ. எங்கே வாங்கு. ஐயோ மிஸ் ஆயிடுச்சு அம்பு. செத்துப்போ, அது எந்த ராடும் கொடுக்கல. ஓகே தம்பி. ஐயோ மிஸ் ஆகிட்டான். பிளேசண்ணே இங்கே வாங்கண்ணே. ஐயோ எனக்கு இன்னும் ஒரு 3 ராடு இல்லை 2 ராடு கொடுக்கணும், நான் வீடியோ கூட முடிச்சுக்கிறேன். ஐயோ நான் ராடு கேட்டேன், நெருப்பு கேட்கல. ஐயப்பா டே வேணாண்டா, டே அடி தாங்கலடா, வலிக்குதுடா. அப்போ அடி 10, இன்னும் 2 மட்டும் கொடுத்துருங்க, நான் சைலண்ட்டாக வீடியோ கூட முடிச்சுக்கிறேன். ஐயோ நடுவில் இந்த பீஸ் வேறு வந்துக்கிட்டு இருக்கே. அந்த என்னது கருப்பு கலர் எலும்பு கொடு செத்து போச்சு. செத்துப்போ நீயும். அட்ட டைமில் காலியா தோத்துக்கிட்டே கைஸ். இது எரிச்சல் ஆகுது கைஸ். அது எப்படி நம்ம அங்கேயே ரீஸ்பான் ஆகிருக்கு, அது என்ன கைஸ் பண்ணணும் எனக்கு அது எதுவும் தெரியல. 10 ராடு இருக்குது. ஷோ வெறுப்பாகுது. இருங்க கைஸ், ஆமாம் கடுப்பாகுது கைஸ். அது எப்படி அங்கே இங்கேக்குள்ளே ரீஸ்பான் பண்ணி செட் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் சொல்லிடுங்க கைஸ். ஆமாம் எனக்கு இங்கே முடியலை, வெறுப்பாகுது. நான் அங்கே இருந்தேன்னா 600 பிளாக்கு, 1 இல்லை 2 இல்லை 600 பிளாக்கு. வீடியோ என்னது 1.5 மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு குறைச்சி தான் எடுத்தேன். ஆனால் நான் நடந்து வர டிஸ்டன்ஸ் பாதே என்னது ரொம்ப இதாக இருக்குது கைஸ். இல்லை இடையில வேறு நிறைய பீஸுங்க வேற மாட்டுது. இதில் இந்த சைஸாக எடுத்துகிட்டு ஓடிடுவோம். ஐயோப்பா இங்கிட்டு போகிறதா இங்கிட்டு போவோம் வந்தான். ஐயோ போகிறப்பே ஒன்று வருது. டே முடியலைடா, என்னை கொஞ்சம் விட்டுருங்கடா. அப்பா மிஸ் ஆயிடுச்சு. திரும்பி இந்த வாட்டி வாங்கிட்டேன். வாங்கிறேன். 2வது அடி 3வது அடி சேர்த்து போயிட்டேன். அவ்வளோதான். ஓகே முடிஞ்சு. அதுக்கு குறி வைப்போம். 1 2 எங்கே 3வதுக்கு. என்ன இவ்வளோ நம்ம பெருசாக பறந்துக்கிட்டு இருக்கு, என்னன்னு தெரியல. நம்ம நடுவில் பெருசாக பறந்துக்கிட்டு இருக்கு, ஒரு மாதிரி ஈன்னு அழுக வேறு செய்யுது, அது என்னன்னே தெரியல. இது ஒன்று கீழே தான் உங்கள் தொல்லை தாங்கன்னா திரும்பி இங்கே மேலே வந்திருக்கீங்களாடா. இந்த இதுங்களை இப்போ முடிச்சு விடுவோம். செத்துப்போ. செத்து போயிடுச்சு. இது ஒன்று. ஓகே இருங்க, அந்த பெருசுமாக இருந்துச்சு. இந்த பெருசு என்னத்தையோ கக்குது. அட பாவி டே பெருசு போய் தோலை. ஐயோ இது வேறு இருக்கே. ஐயோ எல்லாம் வராங்களே. ஐயோ என்னை பிடிச்சி தொல்லை இப்படி பண்ணுறாங்களே. டே முடியலடா, என்னை விட்டுருங்கடா. தெய்வங்களா என்னை விட்டுருங்க, நான் பாவம். ஐயோ காலியா இருங்க, திரும்பி இங்கே வரேன். ஆமாம் கேஸ், நான் ரொம்ப வெறுப்பாகுது. எப்படி கேஸ் இங்கே ரீஸ்பான் பண்ணி செட் பண்ணுறது? பெட்டு வச்சா வெடிச்சு போயிடும். இருங்க நான் நான் அங்கிட்டு உள்ளே போயிடுறேன். அப்பா நீ உனக்கு வைக்கல, நீ ஓரம் போயா. ஐயோ அந்த பெரிய இது வர முடியாது.
இந்த பிளேஸு பிளேஸ் வேறு வருது. ஐயோ டே வேணாண்டா அடிச்சிடாதீங்கடா. எத்தனை வாட்டிடா அடி வாங்குறது? இதுக்கடுத்து ஒரு தடவை கூட சாவக்கூடாடா, வெறுப்பாகுது. இப்போ கைஸ் நீங்கள் என்ன கேம் போடலாம் அடுத்து நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. நான் மைண்ட் கிராஃப்டாகவே போட்டு ரொம்ப இதாக இருக்கிறேன். வேறு கேம் நீங்கள் சொன்னீங்கன்னா நான் போடலாம். ஆனால் நீங்கள் வேறு கேம் சொல்லுங்கள் கைஸ். கன்ஃபார்ம் நீங்கள் சொல்ல தான் போகிறீங்க. வேறு என்ன கேம் நீங்கள் சொல்கிறீங்க? இல்லைனா நானாக ஒரு கேம் எடுத்து நான் போட ஆரம்பிச்சிருவேன். இல்லை மிஸ்டர் மீ 2 போடலாமா? நீங்கள் ஒன்று சொல்லலாம். இருங்க, இந்த இது என்னமோ இருக்குது. ஐயோ என்ன இருப்பத்திக்கிச்சு. அந்த பிளேஸுங்க பார்த்த வேலை தானா? என்ன இது? இருங்க, இந்த நெருப்பு வேறு மறைக்குது. இந்த இருங்க, இதை அடைச்சிக்குவோம். இந்த பாதையை அடைச்சாதான் உண்டு. இல்லைந்தா இந்த வந்துட்டாங்கல்ல. பூங்கடா மோல டேய், பூங்கடா. சாப்பிடுவோம் சைலண்ட்டாக. இது என்ன நம்மளும் பார்ப்போம். இது என்ன இது? மைன் பண்ண முடியுமா? இருங்க ட்ரை பண்ணி பார்ப்போம். மைன் ஆகுது. ஆமாம், இது என்னன்னே தெரியல கைஸ். இது எதுக்கு யூஸ் ஆகும்? இது என்னன்னு தெரியல. உங்கள்கிட்ட இருங்க, உன்னை காமிக்கவே இல்லை. உங்கள்கிட்ட அதே நான் காமிச்சிடுறேன். இந்த விதர் ஸ்கெலிட்டன் ஸ்கல், அந்த கருப்பாக இருந்தால் பாருங்கள், அவனை அடித்தப்போ எனக்கு கிடச்சிது. ஆனால் இது எதுக்கு யூஸ் ஆகும் என்னத்துக்கும் தெரியல. மண்டையில் தூக்கி மாட்டிக்கிட்டேன். நல்லாயிருக்கு. இதை ஒன்று தூக்கி எடுத்துக்கிட்டேன். இங்கேயே அந்த செடி இருக்குது. செடி தானே? செடி தான். தூக்கும் அண்ணா போகுது. இது என்ன கைஸ் யூஸ் ஆகும்? இந்த ஏதாவது இப்போ எடுத்தது இந்த கீழே இருக்கிறதே எடுத்துக்கும். இதுவும் இதுக்காக யூஸ் ஆகும். ஆமாம், இப்போ நம்ம இது எல்லாத்தையும் உடச்சி எடுத்துருவோம். நம்மளுக்கு இது மெயினாக யூஸ் ஆகிட்டு போகும். எங்கே இங்கிட்ட இருக்க வழி இதை உடச்சி எரிக்கும். அங்கிட்டும் கொஞ்சம் இருக்கும் கைஸ். இப்போ நான் காமிச்சேன் பாருங்கள், இந்த விரர் ஸ்கெலிட்டன் ஸ்கல்லுன்னு ஒன்று இருந்துச்சு. அது போக இதில் வேறு இந்த செடி எதுக்கு யூஸ் ஆகும் எல்லாம் கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். கொஞ்சம் பார்த்துக்க, என்ன தெரியாது எனக்கு அவ்வளோவா. நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க, கொஞ்சம் சொல்லுங்க கைஸ். இப்போ இதில் நம்ம என்னது மேலே ஏறுவோம். 10 கிடச்சிருச்சு. இன்னும் 2 கிடச்சா கூட போதும். 2 கிடச்சா போதும். 12 வந்துருச்சுங்கிற ஒரு இதுக்கு போயிடலாம். இவன் வேறு வெளியே நிற்கான். இவன் இந்த ஜாம்பிஃபைடு பிக்லின் தானே? ஆமாம், ஜாம்பிஃபைடு பிக்லின். ஐயோ கரெக்டாக இருக்கான். அடிச்சாச்சு. ஆனால் ராடு தரதையே. இங்கே ஒருத்தர் நிற்கிறான், ஆனால் அடிக்க முடியல. கொஞ்சம் தள்ளி நிற்கிறான். கரெக்டா அங்கே இருக்க 2 ராடு, கரெக்டாக 2 ராடுக்கு பிறக்கிறோமா? ஐயோ ஓட வர மாட்டேங்கிறான். டே கொஞ்சம்டா, கொஞ்சம் கருணா கிடக்குடா, நான் ஓடி எடுத்துடுறேன்டா. ஐயோ எல்லாம் வராங்களே, தொல்லை பிடிச்ச ஏலா. இப்படியே சைலண்ட்டாக நான் அடித்து முடிச்சுட்டு உட்காந்துட்டேன் கைஸ். முடியலை. இவங்க அப்படி அடி. இருங்க, இந்த ராடு அது டீஸ்பான் ஆகலை. வெறும் அந்த ராடு செத்தாலும் இப்போ பரவாயில்ல. ஓடுறா ரசா ஓடுறா. வாடா. சாவு, நீ செத்துப்போ. இங்கே ஒன்று ஸ்கெலிட்டன் வேறு. ஐயோ கடுப்பேற்றுறாங்க. 12 வந்துருச்சு. இன்னும் ட்ரை பண்ணி எடுக்கலான்னு பார்த்தா முடியலையே. ஷப்பா முடியலடா. ஆமாம், சரியான தொல்லைப்படுத்துகிறாங்க. இப்படியே அடைச்சிக்கோ. அடி விழுகாதுல என்னடா பண்ணுவ? இல்லை ஐயோ மேலே ஏறிட்டான். நல்ல வேலை, அவன் தான் அவனுக்கே திருப்பி விட்டேன். என்னது? ஐயோ அடிச்சிட்டானா? ஷோசை ஐஸ் போதும். இதுக்கு மேலே என்னாலாம் முடியாது. 12 ராடு கரெக்டாக கிடச்சிருச்சு. இருங்க கதவும் முடிக்கிறேன். 12 ராடு கிடச்சிருச்சு கைஸ், போதும் எனக்கு. இதில் எடுக்க பாருங்கள். அது என்னென்ன இந்த செடி வந்து அந்த ஹெல்மெட், நம்ம ஹெல்மெட் இருக்குது, இது எடுத்து வச்சுக்குவோம். ஹெல்மெட்டில் அடியே விழுகலை பார்த்தீங்களா? எப்படி இருக்குது ஹெல்மெட் அடி விழுக. சோல் சாண்டு வார்ஃபா ட்ராஃபான்னு போட்டுருந்துச்சு. இந்த விதர் ஸ்கெலிட்டன் ஸ்கல் இது எதுக்கு யூஸ் ஆகுன்னு எனக்கு வந்து தெரியல கைஸ். இது எதுக்கு யூஸ் ஆகுன்னு கொஞ்சம் கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லிடுங்க. அது போன மாதிரி இங்கே இந்த ராடு 12 எடுத்திருக்கேன். இந்த 12 வச்சு நம்ம என்னது எல்லாம் ஒரு மாதிரி இப்போ பண்ணோம். அடுத்தடுத்து
போர்ஷன் செய்யணும். இது நிறைய இருக்குது கைஸ். இந்த இருங்க தூங்கிடுவோமா? ஏன்னா முடியலை. ஏதோ நானும் வீடியோ முடிச்சுட்டு நான் அடுத்து என்னது வேறு எது கண்டென்ட்டுக்கு பார்க்கணும். ஆனால் நீங்களும் சொல்லுங்கள் கைஸ், கண்டென்ட்டை மறக்காமல் நீங்கள் தான் எனக்கு சொல்ல போகிறீங்க. அதனால் நான் திரும்ப சொல்லிடுறேன், எனக்கு இந்த வீடியோவோட இப்போ எண்டிங்கில் நீங்கள் தான் கண்டென்ட் சொல்ல போகிறீங்க. ஆனால் மறக்காமல் எனக்கு சொல்லுங்க எப்படின்னு. அவ்வளோதான் கைஸ். நானும் இப்போ எனக்குள்ளே முடிச்சிடுறேன். இதுக்கு மேலாம் நம்மளுக்கு எதுவும் இல்லை. 12 ஆடு கிடச்சிருக்கு போதும். அவ்வளோதான் கைஸ். இது வரைக்கும் பார்த்தவங்களா ரொம்ப தேங்க்ஸ் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அது போக நமக்கு என்னது சப்போர்ட் பண்ணுறேன்னு சொன்ன என்னது விகே மாங்காஸுங்க இருக்குது, அவருக்கு ரொம்ப தேங்க்யூ. நம்மளுக்கு சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் அவர் வருவார். அவர் சேனல் லிங்க்கு போன வீடியோவில் கொடுத்துருப்பேன், பீஸ்ட் ஓப்பின்னு சொல்லி. அவருக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா அவர் நல்ல கண்டென்ட்டாக தான் போடுறாரு. நம்ம விகே மாங்காஸுங்க அனிமி புக்கெல்லாம் போடுவார். ஸோ அவர் தான் மறக்காமல் போய் பார்த்துருங்க. இதான் நம்மளுக்கு இப்போ கிடச்சது இந்த நெதர் டுவார்ஃபு, சோல் சாண்டு, பிளேஸ் ராடு 12. ஸோ இப்போ நம்மளுக்கு இவ்வளோ தான். இந்த இதை வச்சு தான் நம்ம அடுத்த பார்ட்டு என்ன பண்ணலாங்கிற பார்க்க போகிறோம். அடுத்த பார்ட்டில் நான் கொஞ்சம் டைமண்ட்லாம் மைனிங் பண்ணி வச்சிடுறேன் கைஸ். ஏன்னா ரொம்ப அவ்வளோதான் கைஸ். நான் இது வரைக்கும் பார்த்தவங்களா ரொம்ப தேங்க்ஸ் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கைஸ், பை. அப்புறம் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி விட்ருங்க. பை கைஸ், பை.